ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அங்கிள் லிட்டில் கேர்ள் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவி உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்புறம் மறக்காம ஹைட் பண்ணிடுங்க. இப்ப மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயின் ஸ்கூல்ல தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ பேசிட்டே இருக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா நம்ம ஹீரோ வரான். ஹீரோனோட வாய்ஸை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காளா, அதை கேட்கும் போது கண்டுபிடிச்சிட்டான் அவதான்னு. நான் அங்க போகணும், அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அந்த பொண்ணா, அந்த பொண்ணு டிரான்ஸ்லேட்டர்னு சொல்ல அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து அப்படியே ஹீரோ வந்துட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா இங்க நம்ம ஹீரோயினை புள்ளி பண்றதுக்குன்னு புள்ளி கேங் இருக்கும்ல. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு புவர் ஃபேமிலியை சேர்ந்த கண்ட்ரி கேர்ள் தான். ஆனா அந்த பொண்ணுகள்லாம் வந்து கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி. அதனால நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன பெரிய டிரான்ஸ்லேட்டர் ஆகணும்னு ஆசையா, எனக்கு ஈக்குவலா நீ வருவியான்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவ பெரு ஷியா சண்டை போட ஆரம்பிச்சிட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினை போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க. அது எல்லாமே மைக்ல பிளே ஆயிட்டே இருக்கு. ஹீரோயின் பேசிட்டு இருக்காது. நீ டிரான்ஸ்லேட்டர்லாம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அவ எழுதி வச்சிருக்க நோட்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு தூக்கி போடுறாங்க. ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அவளை அடிச்சதுல நெத்தில இருந்து ரத்தம் எல்லாம் வருது. அந்த பொண்ணுகள்லாம் ரொம்ப ஓவரா புள்ளி பண்ண ஹீரோக்கு இது எல்லாமே மைக்ல கேட்டுட்டு இருக்கு. ஹீரோ வேக வேகமா அந்த ஆபீஸ் ரூமுக்கு கிளம்பி வரான். ஐயோ என்னோட ஃபார்ம் எல்லாமே போச்சேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது டைம் போயிட்டே இருக்கு. இப்ப சீக்கிரமா போய் நான் எப்படியாவது அடுத்த காம்படிஷனுக்கு என்னோட பேரு கொடுக்கணும், அப்ளை பண்ணி ஆகணும். ஹீரோயின் ஓடி வரா. ஹீரோயினை போக விடாம பண்றதுக்காக அந்த பொண்ணுங்க எல்லாருமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்படியோ அங்க இருந்து அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வந்துட்டே இருக்க. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். காரிடார் கிட்ட வந்த உடனே ஹீரோயின் அப்படியே மயங்கி கீழே விழுக போக ஹீரோ வேகமா ஓடி வந்து அப்படியே ஹீரோயினை பிடிச்சிட்டான். ஒரு செகண்ட் என்ன பண்றதுன்னே அவளுக்கும் புரியல, அப்படியே மயங்கிட்டா. டைமை பாக்குறா. ஐயோ டைம் போயிட்டே இருக்கு, நான் காம்படிஷனுக்கு என்னோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி ஹீரோவை பாத்துட்டு இருக்கா. முதல்ல உன்னை பாக்கணும், அப்புறம் தான் காம்படிஷன் சொல்லிட்டு வேகமா ஹீரோ தூக்கிட்டு போறான். ஒண்ணுமே புரியல ஹீரோயினுக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு மட்டும் கத்திட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இன்ஃபர்மரியில போய் ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க வெயிட் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கான் ஹீரோயினை. ஐயோ டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா வாங்கன்னு எந்திரிக்கிறா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா, இப்ப நீங்க போக வேணாம்னு சொல்ல, இல்ல நான் ஓகே தான், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்புறா. ஹீரோ ஒரு நிமிஷம் இருவ, எங்க போறேன்னு சொல்லி கேட்க, அது நான் ப்ளீஸ் காம்படிஷனுக்கு போய் என்னோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி நீ பண்ணலாம், அதுக்கு பதிலா உன்னோட நம்பர் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்க, நம்பரா எதுக்குன்னு அவ கேட்கறா. உனக்கு கொடுத்தேன்ல, உன்னை தூக்கிட்டு வந்தால என்னோட கோட் வந்து டர்ட்டி ஆயிடுச்சு, நீ எனக்கு டிரைவர்ஸ் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்பரும் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு கோட்டை வாங்கிட்டு நான் ட்ரை கிளீன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டா. தேங்க்யூ இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டா. மெசேஜ் பார்த்தோன்னே ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு தேங்க்ஸ்னு ஒரு மெசேஜ் பண்ண, அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்றதுக்காக போக டைம் சீக்கிரமா போயிடுச்சு. நாங்க சீக்கிரம் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கன்னு ஃபில் பண்ணிட்டு பே பண்ணுங்கன்னு சொல்ல பே பண்ணலான்னு போறா. அக்கௌண்ட்ல சுத்தமா காசே இல்லை, ஜீரோ பேலன்ஸ் காட்டுது. என்ன பண்றதுன்னே புரியல. சரி நான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் என் அக்கௌண்ட் வந்து காசு எடுத்து, என்கிட்ட சுத்தமா காசே இல்லை, நான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்ல, சாரி நான் ஒரு முக்கியமான வேலைக்காக எடுத்தேன், ஐம் சாரி உங்ககிட்ட சொல்லாம எடுத்துட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எப்படியாவது உங்களுக்கு பண்ணதை அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்றான். பரவாயில்ல விடு, எனக்கு இப்ப காம்படிஷனுக்கு கட்டணும், நான் ஏதாவது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போறா. என்ன பண்றதுன்னு அவளுக்கே புரியல. அவ போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் சரியான குடிக்காரன் போல இருக்கு. அதுக்கப்புறம் வேகமா ஹீரோயினோட இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயினை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, சரிங்க சார்னு சொல்ல, அந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்க கடுப்பா இருக்கு. ஸோ பாய் ஃப்ரெண்டை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அசிஸ்டன்ட்டும் சொல்லிட்டான். அவன் சரியான ஃப்ராடு பையன் போல இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு பார்ல இப்போ ஒர்க் பண்ண போறா. ஏன்னா அவளுக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது. அந்த 1000 ரூபாய் இருந்தா மட்டும்தான் அவனால ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஒரு பார்ல போய் பார்ட் டைமா ஒர்க் பண்ண அங்க ஒரு சின்ன பொண்ணை மிரட்டிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இந்த கிளாஸ்ல இருக்க ஃபுல் ட்ரிங்க்ஸையும் குடிச்சேன்னா உனக்கு 500 தரேன்னு. உன்னை ஹீரோயின் வேகமா போய் நான் வேணா குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டா. எனக்கு 500 கொடுங்கன்னு. சரி ஓகே இன்னொரு கிளாஸ் குடி, அப்ப இன்னொரு 500 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, சரி இப்போதைக்கு நமக்கு தேவை ஒரு 1000 ருபீஸ் குடிக்கலான்னு சொல்ல, அதுல ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க போல இருக்கு. ஹீரோயினுக்கும் தெரியுது அதுல ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா என்ன பண்றது, வேற வழியில குடிக்கலான்னு போக இது எல்லாத்தையும் ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து வேணும்னே ஹீரோயின் கிட்ட தப்பா பேசுறதுக்கு பக்கத்துல வரான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல. அந்த ஆள் சும்மா எல்லாமே ஹீரோயினை அடிக்கலான்னு போக, அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கையை பிடிக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது அழுகுதான் வருது. எப்படியாவது ட்ரிங்க் குடிச்சிருந்தா 1000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க, நான் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பேனேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவங்களெல்லாம் அடிச்சு அனுப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லி கேட்க, நீங்க மட்டும் வரலன்னா எனக்கு பணம் கிடைச்சிருக்கும், நீங்க தானே டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போலான்னு போறா. அப்புறம் ஹீரோ கையை பிடிச்சி இழுக்க அப்படியே வந்து மடியில உட்காரா. இங்க பாரு உனக்கு பணம் வேணும்னு நான் தரேன், ஆனா அதுக்கு நான் சொல்றது நீ கேளுன்னு சொல்ல, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ண
கணத்துல அரைஞ்சிட்டு அங்க இருந்து ஹீரோயின் போயிட்டா. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என்ன அடிச்சுட்டு போறாளேங்கிற மாதிரி. அசிஸ்டன்ட் பையன், சார் என்னாச்சு சார், லைட்டா சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, எனக்கு இந்த பொண்ணை பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுக்கு எதுக்கு பணம் தேவைப்படுதுன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் அனுப்ப. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு போன் வருது, காம்படிஷனுக்கு வந்து உங்களை செலக்ட் பண்ணிருக்கோன்னு. ஆனா அவ ரிஜிஸ்டர் பண்றதுக்கு பணமும் இல்லை, நான் ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. ஆல்ரெடி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா கடவுள் இருக்காரு, என்னை காப்பாத்துறதுக்காக கடவுள் இருக்காருன்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கா. ஆக்சுவலி இது பண்ணது எல்லாமே நம்ம ஹீரோ தான், ஹீரோயின்காக. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஹீரோ தான் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்பான். அப்புறம் ஹீரோயின் அடுத்த நாள் எப்படியாவது ஸ்கூல்ல போகணும்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷனுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கா. அந்த டைம்னு பார்த்து புள்ளி கேங்க எல்லாமே ஹீரோயின் மேல தண்ணி ஊத்தி விடுறாங்க. நீ என்ன காம்படிஷன் போறியா, இந்த ட்ரெஸ்ஸோட போறியா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஈக்குவல் எல்லாம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு பொண்ணு அந்த ஷியா அவ கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோயினை எப்படியாவது கீழே தள்ளணும் அவ பாத்துட்டே இருக்கா. அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. அவ பாட்டுக்கு அந்த பக்கம் போக அங்க இருந்து ஒரு பெரிய பக்கெட் எடுத்து ஹீரோயினோட மண்டையிலேயே போட்டுறாங்க. ஏற்கனவே ஹீரோயினுக்கு வந்து அடிபட்டிருக்கு, மறுபடியும் அதே இடத்துல அடிப்படவும் ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிளர் ஆன மாதிரி இருக்கு, ஒண்ணுமே புரியல, அப்படியே ஒரு மாதிரி டயர்டா இருக்கா. அதுக்குள்ள இவளுக்கெல்லாம் வந்து நீ காம்படிஷன்ல எப்படி வின் பண்ணேன்னு பாக்கணும்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த பக்கம் போக அப்படியே ஹீரோயின் எடுத்து பாக்குறா. அவளுக்கு போன் வருது ஹீரோ கிட்ட இருந்து. ஆஹா, இவர் எதுக்கு எனக்கு போன் பண்றாரு, இவர் தானே அவருன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க. அதுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் அனுப்பி மெசேஜ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லி உள்ள போக, உள்ள பார்த்தா அங்க ஒருத்தர் விடவே மாட்டேங்கிறாரு. ஹீரோ பார்க்கணும்னா ஹீரோட பேர் அவளுக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஃபோன் பண்ணி ஹீரோ கிட்ட இந்த மாதிரி என்ன உள்ள விடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல, போனை கூட அவர்கிட்டன்னு சொல்ல, வெளியே இருக்க பாடி கட்ட ஒழுங்கா அவளை உள்ள விடுறா அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க போல. சாரி சார், தெரியாம பண்ணிட்டு சார்ன்னு சொல்லிட்டு, மேடம் மன்னிச்சிருங்க மேடம், வாங்க மேடம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வேகமா உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு அங்க போகும்போது பயமா இருக்கு. ஹீரோ வேற அன்னைக்கு வேற தப்பான இருந்துக்கலாம்னு ட்ரை பண்ணானே, மறுபடியும் போனா அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே திங்க் பண்ணிட்டே வரா. டோர் ஓபன் பண்ணா அப்படியே கண்ணை மூடிட்டு போய், இந்தாங்க உங்க கோட்டு எடுத்துக்கோங்க, எனக்கு பணம் கொடுக்க வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்க இவளுக்கு பிடிச்ச ப்ரொஃபசர் எல்லாருமே அங்க இருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ற ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே. அது பார்த்துட்டு இவளுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஒருத்தர்கிட்டயும் போய் பேசுறா. அங்க பார்த்தா எல்லாரும் அப்படியே இவளை பார்த்துட்டு இவகிட்ட நல்லா க்ளோஸா பேசுறாங்க. அவளுக்கும் ஹாப்பியா இருக்காங்க. இருக்கிற எல்லாருமே டீச்சர்ஸ், எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாரையும் பார்க்கும்போது இவங்க கிட்டதான் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா. சோ உங்க எல்லாரையும் ஒன்னா பார்த்தது எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, ஆமா உன்னை மீட் பண்றதுக்காக நாங்கெல்லாம் இங்க வந்திருக்கோம்னு சொல்ல, அங்க பார்த்தா யார் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாருன்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து வரா. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பக்கத்து வர, எனக்காக இதெல்லாம் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஹீரோயின் யோசிக்கிறா. இவங்க எல்லாரும் நீ வீசாட்ல ஆட் பண்ணிக்கோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் ஆட் ஆயிட்டாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கா. அப்பா எப்படி என்னோட ரொம்ப நாள் கனவு நினைவாக போகுது அப்படின்னு சொல்லி எனக்காக இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ மேல அவ்வளோ ஒரு ஹாப்பி. அதுக்கப்புறம் வா சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட போறாங்க. ஹீரோட பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. ஹீரோ வேணும்னே சேரை பக்கத்துல இழுத்து போட ஹீரோயினுக்கே ஹாப்பியாவும் இருக்கு. அதே மாதிரி பாய் ஃப்ரெண்ட் எதுவும் வந்துருவானுன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதே டைம் அந்த பாய் ஃப்ரெண்டு சாங் ஷூ அவன் பேரு, அவன் வந்து ஃப்ளவர் டெலிவரிக்காக வந்திருக்கான். இங்க ஹீரோயின் ப்ரொஃபசர் கிட்ட க்ளோஸ் நின்று பேசிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் வெளியே நின்று அவன் பாக்குறான். பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு. அப்படியே டோர் ஓபன் பண்ணிட்டு அங்க போறான். அவளை பார்த்துட்டு, நான் உன்னை இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டான். இதுல அந்த ப்ரொஃபசர் சென்ன வேற அடிச்சிட்டான். ஹீரோயின் இது எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான், ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. அவன் அப்படியே தப்பா பேசுறான் ஹீரோயினை பத்தி, ஹீரோனோட கேரக்டரை பத்தி தப்பா பேச ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போக ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்னடா பண்ணுவேன், என்னடா ஒண்ணுமே இல்லாததுக்கு கோச்சிட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்புறம் ப்ரொஃபஸரும் கூட இருக்கவங்க எல்லாரும் அந்த பக்கம் போறாங்க. ஹீரோவும் மன்னிப்பு கேட்கறான். ஸோ ஹீரோயினும் மன்னிப்பு கேட்கறா, ப்ளீஸ் சாரி அப்படின்னு. ஆனா அவங்கள கேட்காம போயிட்டாங்க. ஸோ அந்த பொக்கையை பார்த்துட்டு டென்ஷன் ஆச்சு ஹீரோனுக்கு. இதெல்லாம் வேணும் தானே நீங்க பண்ணீங்கன்னு ஹீரோ பார்த்து கேட்க, ஆமா அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, பரவாயில்ல நல்ல மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா என்னோட கனவை அழிக்கணும்னு நினைச்சிட்டீங்களே, என்னோட கனவு எப்பயுமே கனவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுகுறா. நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ அவனும் ஒரே லெவல்ல இல்ல, அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல ஹீரோனுக்கு டென்ஷன் ஆச்சு. ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. பட் ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. கண்டிப்பா நீ புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் ஹீரோயின் வேகமா வரா அவளோட ஹாஸ்டலுக்கு. அங்க பார்த்தா டோர் லாக் பண்ணிட்டு அந்த புள்ளி கேங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி லேட்டா வரவங்களால உள்ள அலோவ் பண்ண மாட்டோம், இது என் அப்பாவோட ஹாஸ்டல், நான் சொல்றத நீ கேட்டுதாகணும். அப்புறம் இந்தா உன் அப்பா அம்மா கொண்டு வந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மூட்டை மாதிரி இருக்கு, சாக்கு பை மாதிரி, அதை தூக்கி வெளியே போறாங்க. அது ஃபுல்லா உருளைக்கிழங்கு இருக்கு. அவங்க அப்பா அம்மா வந்து இந்த கிராமத்துல இருக்கனால பொட்டேட்டோலாம்
விவசாயம் பண்றாங்க. ஸோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக அதையும் தூக்கிட்டு வந்துட்டு ஹீரோயின் வெளியே அப்படியே ஸ்னோஃபாலாக இருக்கு உட்காந்துருக்கா. அப்போ அப்பா அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஐயோ பேசலாமா வேணாமான்னு பயமா இருக்கு. ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களான்னு சொல்ல, நாங்கள் நல்லா இருக்கோம்மா, நீ எப்படி இருக்க, நான் உங்களுக்காக பொட்டேட்டோலாம் கொண்டு வந்து கொடுத்தோம், உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தியா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, போன டைம் நிறைய டைம் அப்பா அம்மா வந்து பொட்டேட்டோ கொடுத்து விட்டுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்து ரொம்ப அசிங்கமாக பேசியிருப்பாங்க, இதெல்லாம் தூக்கிட்டு போய் குப்பையில் போடுன்னு. அதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்ட் அவனும் சொல்லுவான், இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் ஆனது, உங்க வீட்டில் கொடுத்து விட்றாங்க, தூக்கி ஏறி அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். இல்லம்மா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படின்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாமா, இந்த மாதிரி போட்டுட்டு சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, அது நான் உள்ள கொஞ்சம் ஒர்க்கா இருக்கேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா, டக்குனு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. அப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எல்லாரும் இந்த பொட்டேட்டோவை பத்தி எவ்வளோ அசிங்கமா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து அந்த பொட்டேட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு. அது நம்ம ஹீரோ தான், கையில கொடையோட வரா. நீ கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். அப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு போறக்கு வர வழி இல்லை, அதனால ஹீரோ கூட வந்துட்டா. ஸோ ஹீரோயின் அப்படியே வந்து இறங்கும் போது ஹீரோ டோர்லாம் ஓப்பன் பண்ணி விடுவோம், அவளுக்கே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அப்புறம் இந்த பொட்டேட்டோ உள்ள கொண்டு வந்தா டர்ட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்னது டர்ட்டியா இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு கையிலயும் பொட்டேட்டோ ஒரு கையிலும் தூக்கிட்டு அப்படியே ஹீரோ கூட்டிட்டு வரான் வீட்டுக்கு. அப்படியே ஷாக்கா இருக்கு ஹீரோயினுக்கு. ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு க்ளோஸா போக அவ பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்கா. ஸோ உனக்கு தண்ணி வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ஹாட்டாவும் இருக்கும் வாமாவும் இருக்கும், உனக்கு வேணுங்கிற தண்ணி நீ வந்து கரெக்டா பார்த்து குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, உனக்கு ட்ரெஸ் அங்க இருக்கு நீ அதே போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்புறம் ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு, என்கிட்ட ஏன் நல்லாவே நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு குளிச்சுட்டு அங்க இருந்து வர, நீங்க கொண்டு வந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், இதை வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காரு, இது வேஸ்ட் பண்ணாம நாங்க எல்லாமே பண்ணணும்னு செஃப் வந்து சொல்ல, அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. அப்புறம் ஹீரோ பாக்குறதுக்காக வரா, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கலான்னு பக்கத்துல போறா. ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொல்ல, அப்படியே ஹீரோ பக்கத்துல க்ளோஸா போய் ஹீரோயின் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு இவன் க்ளோஸா வரதை பார்த்துட்டு. அது வந்து சொல்லிட்டு அமைதியா இருக்க, ஹேர் ட்ரை பண்ணாம இருக்க பாருன்னு சொல்லிட்டு அவனே ஹேர் ட்ரை பண்ண கூட்டிட்டு போறான். ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ யாருக்காகவும் தலை குனியணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஹேர் எல்லாம் ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கான். அங்க நிறைய புக்ஸ் இருக்கு. இந்த புக்ஸ்ல வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இந்த புக்ஸை பத்தி கேட்க மெய்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓ எனக்கு இந்த புக்ஸ் வேணும், எனக்கு ரெஃபரன்ஸ் பண்ண கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, கிடைக்கும், உனக்கு எத்தனை புக்ஸ் வேணுமோ எடுத்துக்கோ, படிச்சுட்டு திரும்ப கொடுத்துரு, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என் அம்மாவோடது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவ டிரான்ஸ்லேட்டர் ஆகணும்னு தானே ஆசை. ஸோ டிரான்ஸ்லேஷன் சம்பந்தமான இங்கிலீஷ் புக்ஸ் தான் எல்லாமே இருக்கு. பட் நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் பக்கத்துல போகும்போது அது ஹீரோயினுக்கு புரியுது. அது வந்து மிஸ்டர் லியாங் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்ப ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க ஆனா அப்படின்னு சொல்லி ஏதோ பேச வரா. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துல போக டக்குன்னு அவன் கண்ணு மூடுறா. அது நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்க, ஒன்னும் இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போலான்னு ட்ரை பண்றான். அப்புறம் நான் இந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிக்கணும்னு சொல்ல, மேல என்னோட ஸ்டடி ரூம் இருக்கு, நீ போய் எவ்வளவு புக்ஸ் படிக்கணுமோ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் கிட்ட போனனால கொஞ்சம் ஹாட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாத் டப்ல ஐஸ் வாட்டரா போட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு அப்படியே ட்ரீமில் ஹீரோயின் கூட இன்டிமேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு திரும்ப திரும்ப அதே தான் ஞாபகம் வருது. அவனால் அவனே கண்ட்ரோல் பண்ண முடியல. தண்ணியெலாம் எடுத்து மூஞ்சிலாம் கழுவிக்கிறான். இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்க்குறான். ஹீரோயின் அங்கே புக்ஸ் படிச்சுட்டு இருக்கா. அவள் படிக்கிற புக்ஸில் கூட லவ் சம்மந்தமான புக்ஸாக இருக்குது. அதை பற்றி அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. அதாவது ஒருத்தர் லவ் பண்ணும்போது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். அது எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பக்கத்தில் போய் வேற நிற்கிறான். மேலேருந்து பேப்பர்ஸ் எல்லாம் கீழே வந்து விழுகுது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் வேணான்னு சொல்லவே இல்லை. அவளும் அக்செப்ட் பண்ற மாதிரி அமைதியா தான் இருக்கா. பட் இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோட கனவு வேணாம், இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே வந்துட்டான். மெய்டு எல்லாருக்கிட்டே அவ படிச்சுட்டு இருக்கா. கொஞ்சம் அமைதியாவே எல்லாம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே ஓகே சார்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோயின் வந்து இப்ப காம்படிஷன். ஸோ எப்படியாவது இந்த காம்படிஷன்ல நல்லபடியா நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேஷனுக்காக அவ ட்ரைன் எடுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே இந்த ஷியா பொண்ணு பாக்குறா. உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து ஒரு தண்ணி எடுத்து ஹீரோயின் குடிக்கிறா. அதில் எதுவும் ட்ரக்ஸ் கலந்துருப்பா போல. ஒரு ஆள் அனுப்பி இப்போ அவளை நீ மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிட்டா. கரெக்டாக அந்த ஆள் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க வரான். தள்ள அந்த பக்கம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டே இருக்க. இப்போ நான் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உனக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ நீ இப்போ போகணும்னா அது முடியாது, என் கூட ஒன்னதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறான். கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோட என்ட்ரி. ஹீரோவை பார்த்துன்னு அந்த ஆள் பயந்து போய் மிஸ்டர் லியாங் அது வந்துன்னு சொல்ல, கண்ணத்துல பலார்னு ஒரு அரை விட அப்படியே கீழே விழுந்துட்டான்.
அது வந்து சார் நான் தெரியாமன்னு சொல்றான். முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு மேல போட்டிருக்க கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விடுறான். என்னாச்சுன்னு ஒன்றும் புரியல. என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க அப்பதான் ட்ரக்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மேட்டரே தெரியுது. அது நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமான்னு சொல்லி இப்ப டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போறா. அப்புறம் பார்த்தா அங்க அனௌன்ஸ்மெண்ட்ல ஹீரோயினோட பேரை சொல்றாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் ஹீரோயின் தான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் டீப்பா இருக்காங்க. ஸோ அப்படியே இன்டிமேட்டா இருக்காங்க. அதே டைம் ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த பாய் ஃப்ரெண்டு பையனும் வருவான் அதே இடத்துக்கு. சரி அவகிட்ட அன்னைக்கு வேற தப்பா பேசிட்டோம், நம்ம எப்படியாவது சொல்லிட்டு அவள்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு வர இங்க ஹீரோயினோட பேரை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹீரோயின் தான் கேட்டிருப்பா. ஹீரோயின் கேட்டனால தான் ஹீரோ ஓகே சொல்லியிருப்பான். 2 பேரும் அங்கேயே அப்படியே இன்டிமேட்டா இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்து பாக்குறான். ட்ரெஸ்ஸிங் ரூம்லயும் காணும். சரி அவங்கள காணும்னு சொல்லி அந்த பக்கம் போக உன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல அப்பதான் பாக்குறான் ஹீரோயினுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம். இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு அவ சொல்றா. சரி சாரி அப்படின்னு சொல்ல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், பட் இது இதோட முடிஞ்சிரும், இதுக்கப்புறம் இதை வந்து பேச வேணாம், என் பேர் சொல்றாங்க நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அங்க வந்து கிளம்புறா. பட் ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்படி சந்தோஷமா இருக்கான். அப்புறம் இங்க அந்த பொண்ணு அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனோட பேரை சொல்றாங்க. ஹீரோயின் வேகமா வரமாட்டான்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஜட்ஜி நம்ம ஹீரோ தானே. ஹீரோ ஒரு பக்கம் கெத்தா அப்படி நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தா அங்க ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கா. எல்லாருக்கும் அப்படி விஷ் பண்ணிட்டு ஹீரோ அங்க உட்கார ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு 2 பேரும் ஒன்னா இருந்தது ஞாபகம் வருது. அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் ஹீரோயின் வரமாட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து நிக்க கண்டிப்பா அவனால பேசவே முடியாது, அவ தோத்துதான் போறா பாரு அப்படின்னு சொல்ல அவ வந்து அவளுக்கு கொடுத்த டாபிக்க கரெக்டா பேச ஆரம்பிக்கிறா. அவளோட ஹோம் டவுன் பத்தி கேட்டிருப்பாங்க. ஹோம் டவுன் பத்தி பேசணும்னா கண்டிப்பா அதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து ஹோம் டவுன் பத்தி பெருமையா தான் சொல்லுவா. அவளோட ஒரு வில்லேஜ் தானே, வில்லேஜை பத்தி சொல்றா. அங்க என்னென்ன கிடைக்கும், அவ பேரண்ட்ஸ் அவளுக்காக என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவ இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றா. ஸோ அது எல்லாத்தையும் கேட்கும்போது ஹீரோக்கே ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோ எஞ்சி சூப்பரா பேசிட்டு அப்படின்னு சொல்ல எல்லா ஜட்ஜஸும் நிறைய மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க ஹீரோயினுக்கு. ஃபைனலி வின் பண்ணது நம்ம ஹீரோயின். அதை பார்க்கவும் சியாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அது எப்படி அவ வின் பண்ணுவாங்கிற மாதிரி செம்ம கடுப்பா கத்திட்டு இருக்கா. அவனால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா அவளை மாட்டி விடுறேன் இரு, இந்த ஜட்ஜ்ல யாரோ ஒருத்தர அவ கரெக்ட் பண்ணிருப்பா, அதை பத்தி சொல்லி நான் ஏதாவது பண்றேன், அவ பேரை அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ரூம்ல என்ன நடந்ததுன்னு செக் பண்ணுங்கிறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா ஒரு வழியா வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஹீரோயின் வந்துட்டே இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் பையன் வேற வந்து ஃபிளவர் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. முதல்ல இவனை தூக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க இப்ப ஹீரோயின் அதிகமா பேசிக்கிறதே இல்ல. அப்புறம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் பீரியட் தள்ளி போகுச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா. அவ பிரெக்னெண்டா இருக்கா. அதை பார்த்துட்டு ஷாக்கா இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இதை பத்தி எப்படி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் காசு வாங்கி அபார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்க நான் பிஸியா இருக்கேன், என்கிட்ட காசே இல்ல, நான் கேம் விளையாண்டுட்டு இருக்கேன்ல, என்கிட்ட இதுக்குமா காசு கேட்கறேன், நீ எப்போ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்ல அங்கிருந்து போனோன்னு நல்ல வேலை போயிட்டா, விட்டா காசு கேட்டே இருப்பா போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஹீரோயின் அங்க கிளாஸ்க்கு போயிட்டா. அங்க ஒரு ஃப்ரெண்டு வரா. உனக்கு பார்ட் டைம் ஜாப் ஒன்று நீ தேடிட்டு இருக்கல, நான் சொல்ற ஜாப் மட்டும் நீ பண்ணு, அது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி ஜாப் தான், 5000 கிடைக்கும்னு சொல்ல 5000 அது இருந்தா எப்படியாவது அபார்ஷன் பண்ணிடலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ சரி நான் கொடுக்குற அட்ரஸ்க்கு நீ வந்துருன்னு சொல்லிட்டு அது ஒரு பார் மாதிரி இருக்கு. குட்டி அட்ரஸ் எல்லாம் போட்டு வர சொல்ல ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வர சொல்றேன்னு சொல்ல இங்க வா உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு மொட்டத்தால எனக்கு இன்ட்ரோ கொடுக்க ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்றான். பண்ணு அப்படின்னு சொல்ல சாரி நான் தண்ணி மட்டும் குடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஆள் மறைக்கிறான். இல்ல அது அவ குடிப்பான்னு சொல்லிட்டு அவர் கம்பெனி கொடு, அப்பதானே அவர் உனக்கு ஓகே சொல்லுவாரு ஒர்க்குக்கு, இந்த ஒர்க்குக்காக நிறைய பேர் வராங்க, நீ முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் சரி ஓகே டிரான்ஸ்லேஷன் ஒர்க் வேணுமே அப்படிங்கறக்காக பார்க்க அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்கெல்லாம் வர சொல்ல அப்பப்போ ஊருக்கு வரும்போது கம்பெனி கூட அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட தப்பா பேசுறதுக்காக தான் வந்திருக்கான். அதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு. சாரி நான் இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் வரல, நான் வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குன்னு நினைச்சிட்டு தான் வந்தேன்னு சொல்ல அப்புறம் கூட்டிட்டு வந்த அந்த புள்ள வந்து கெஞ்சிரா. அதாவது அவ தப்பா புரிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்க எல்லாரும் போங்க, அவ செட் ஆயிருவா, நீங்களே கரெக்ட் பண்ணுங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போக அந்த ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண இல்ல வேணாம் விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறா. அந்த மொட்டத்தலையும் விட மாட்டேங்கிறான். வேணும்னே ஹீரோயின் கிட்ட பக்கத்துல க்ளோஸா போய்கிட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல ஹீரோயினுக்கு. ப்ளீஸ் நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஏதாவது மெசேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ண அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்தா காணோம். நான் பிஸியா இருக்கேன் ஒர்க்ல இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லிடுறான். என்ன பண்றதுன்னே புரியல. ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்துடான்னு மெசேஜ் பண்ண அவன் எந்த ரிப்ளையுமே பண்ணல. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா அந்த ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு தான் ஆர்டர் டெலிவரி பண்ண அந்த பாய் ஃப்ரெண்ட் வரான். ஒழுங்கா போறியா இல்லையான்னு சொல்லி மிரட்ட அவன் உயிர் வந்தா போதும்னு சொல்லிட்டு நான் ஓடுறேன்னு தப்பிச்சு ஓடி போயிடுறான். இங்க ஹீரோயினுக்கு என்ன
பண்றதுன்னு தெரியல. அவ பாட்டுக்கு கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அப்புறம் வாமிட் பண்றா. அங்க இருந்தா அந்த ஆளு எட்டி ஒரு உத விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வரா. சுத்தமா அவனால வரவே முடியல. எப்படியோ ஒரு வழியா அங்க இருந்து ஓடி வந்துட்டா. வெளியே வந்து பார்த்தா கரெக்டா ஹீரோ நிக்கிறான். அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்க. கையில கொடையோட ஹீரோ நிக்கிறான். தேடிட்டு ஆளுகளா வராங்க, என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ கப்பிள்ஸ் போல இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடிட்டு போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டு பையன் அங்க நிக்கிறான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே ஓடி போறா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கே கஷ்டமா இருக்கு. நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, ஏன் என்ன சேவ் பண்ணலன்னு சொல்ல, அதான் நீ சரியாயிட்டில, அப்புறம் என்ன, எனக்கு வேலை இருக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா இப்படிதான் இருக்கும், நீ முதல்ல ஒழுக்கமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்க. ஹீரோனோட பக்கத்துல வந்து நிக்கிறான். பாத்தியா, ஆரம்பத்துல இருந்து நான் சொன்னேன், முதல்ல நீ உன்னை நம்பு, அவனை மாதிரி ஒரு பின்னாடிலாம் போகாத, நீ நீ இப்படி இருக்கன்னு சொல்லி அவன் உன்னைத்தான் பழி சொல்லிட்டு போறான். உன்னை காப்பாத்தணும்னு அவனுக்கு தோணல. முதல்ல நீ அவன் கூட இருக்கும்போது சந்தோஷமா இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல எதுக்கு இருக்கணும்னு சொல்லி கேட்க, இல்ல என்னோட கனவுக்கு அவன் எப்படி இருப்பான், சப்போர்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு, எனக்காக அவன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல, உன்னோட லைஃப் நீயே யோசிச்சுக்கோ சரியா, பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கோட்லாம் போட்டுவிட்டு கொடையை கையில கொடுத்துட்டு, நீ நல்லா படி, இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்லாம் பார்க்காத, உனக்கு ஏதாவது வேலை வேணா நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சரியா, நீ என்னை யூஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் நீ திங்க் பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்ல, என்ன பண்றதுன்னு புரியல ஹீரோயினுக்கு. நான் இந்த மாதிரி வேலை பார்க்கறது உன் குழந்தைய அபார்ட் பண்ணதாண்டா அப்படின்னு எப்படி சொல்லுவேங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. சரி, என்னோட அசிஸ்டன்ட் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுவேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போக, சார் அது வந்துன்னு சொல்லி அசிஸ்டன்ட் நிக்கிறான். ஹீரோ அப்படின்னு நடந்து போறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. நேற்று பார்ல நடந்துச்சுல, அது எல்லாத்தையும் அந்த பொண்ணு வீடியோ எடுத்து வந்து போட்டு காட்டிட்டா. ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்றா. அதாவது இவ பார்ட் டைம் ஜாப்க்காக தானே கூட்டிட்டு போயிருப்பா, நீ தானே என்ன கூட்டிட்டு போன பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு கடைசியில் நீ தப்பா என்ன கூட்டிட்டு போயிட்ட, உன் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆள் குண்டு பையன் இருக்கான்ல, அந்த சொட்ட தலைய, அவனோட பொண்டாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா பேசுது. என்ன தைரியம் வந்து என் ஹஸ்பண்ட் நீ செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவ அப்படின்னு சொல்ல, இல்ல நான் பண்ணல, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல ட்ரை பண்றா. அந்த அம்மா பாத்துக்கு அடி அடின்னு அடிக்குது ஹீரோயினை. இதெல்லாம் ஹீரோட காதுக்கு வர, ஹீரோ வேகமா போக கரெக்டாக அந்த சொட்ட தலையும் அங்கதான் இருக்கான். ஏன் பொண்டாட்டியா அவ, ஐயோ அவ போனாளா, என்ன நடக்க போதும் ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் லியா இவ்வளவு சப்போர்ட் பண்றாருன்னா அந்த பொண்ணு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி அவனும் யோசிக்கிறான். அப்புறம் எங்க ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க, அந்த லேடி ஓவரா ஹீரோயின் பத்தி தப்பு தப்பா பேசுது. என் புருஷன் நல்லவன் தான், நீ தான் செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ற, உன்னை மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை, அதனால உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த ஸ்கூல் விட்டு உன்னை அனுப்பணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா எல்லாரும் முன்னாடி பேசுது. ஹீரோயின் சொல்றா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, நான் பார்ட் டைம் ஜாபுக்கு தான் போனேன், தப்பா எதுவும் இல்லைன்னு சொல்ல, இந்த போட்டோ பாத்தீங்களா, அவ பண்ணிருக்க ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் என் புருஷனை மயக்கி இருக்கா, இவனாலதான் என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்கான், அவன் பாவம் அப்பாவியா தான் இருந்தான், ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாரு, அப்ப போய் க்ளோஸா இவ தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, கரெக்டா பிரின்சிபல் வராரு. பிரின்சிபல் கிட்ட ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண அந்த ஆளு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த குண்டமா வேற ஓவ என் புருஷன் தான் ரொம்ப நல்லவன், இந்த பொண்ணு தான் செட்யூஸ் பண்றா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஸ்கூல்லே வைக்காதீங்கன்னு சொல்லி பேச, எல்லாரும் ஹீரோயின் அங்க இருந்து புடிச்சிட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் நீ இந்த ஸ்கூல்லே இருக்க கூடாது, உன்னால ஸ்கூலுக்கே கெட்ட பேரு, முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்ல, புள்ளிக்கு அங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் அழுகுறா. அந்த லேடி வேற ஹீரோயினை போட்டு அடிக்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்டு போ, முட்டி போடு, மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, என்ன பண்றதுன்னு பிரின்சிபலுக்கும் புரியல. மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்னு சொல்ல, இல்ல உன் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன்னு சொல்ல, ஐயோ பேரண்ட்ஸா, அவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் சொல்லிட்டு, சரி நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு முட்டி போடலான்னு போக, டக்குன்னு ஹீரோ வரான். தப்பே பண்ணாத ஒருத்தர் இந்த மாதிரி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் லியாங் அது வந்து நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க, இந்த பொண்ணு என்னோட ஹஸ்பண்டை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றான்னு சொல்ல, அங்க நடந்தது என்னன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு, தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு சொல்ல, அப்புறம் ஹீரோயின் சொல்றா, இல்ல இவதான் என்ன பார்ட் டைம் ஜாப்க்குன்னு கூட்டிட்டு போனா, அங்க பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அப்புறம் அந்த பொண்ணை வேற பார்த்து ஹீரோ சொல்றான், நீ உண்மையை சொல்லிட்டேன்னா ஒண்ணுமில்ல, நாங்களா கண்டுபிடிச்சா கண்டிப்பா உனக்கு தான் கெட்ட பேர்னு சொல்ல, ஆமா நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் மேல செம்ம கடுப்பா இருக்கா. உன்னால தாண்டி என் பேரே போச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன், எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திடலங்கிற மாதிரி அவ அப்படி முடிச்சுட்டே இருக்கா. ஆனா ஒண்ணு, நான் கூட்டிட்டு போனேன், இவ என் கூட வந்தது இவளா தான் ஆசைப்பட்டு வந்தா, ஃபோர்ஸ் பண்ணிலாம் அவளை கூட்டிட்டு போல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் சாரி சார் நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பக்கம் போகுது. ஒரு நிமிஷம் இருங்க, இவளை தப்பா பேசின எல்லாரும் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக ஹீரோ கூட்டிட்டு போறான். ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக பக்கத்துல போக, ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ற, உன்னை பத்தி யாராவது தப்பா பேசினா நீ எதிர்த்து பேச மாட்டியா, எதுக்காக நீ மன்னிப்பு கேட்க போன, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுனா நீ தைரியமா பண்ணுன்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லவர், எனக்காக பேசுறீங்க, எனக்காக ஹெல்ப் பண்றீங்க, ஆனா நான் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப செய்ய போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. நீ எதுக்காக இப்படி ஒர்க் பண்றேன்னு சொல்ல, நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், எனக்கு பணம் வேணும்னு சொல்ல, உனக்கு
ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட கேளுன்னு சொல்ல, என்ன சீக்ரெட் லவரா உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அந்த மாதிரி சொல்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஆனா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லாத, அவனுக்கு உன் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஹீரோ. ஹீரோனுக்கு டென்ஷன் அடிச்சு டக்குன்னு எந்திச்சு அந்த பக்கம் போயிட்டா. நான் எப்படி பண்ணேன், ஐயோ அவ என்னை பத்தி தப்பா தானே புரிஞ்சுப்பா, வேண்டாம் அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம், எப்ப அவளுக்கு ஓகேன்னு தோணுது அதுக்கப்புறம் அவ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சாரின்னு ஒரு மெசேஜ் பண்றா. பட் ஹீரோயின் வந்து அந்த மெசேஜ் பார்க்கவே இல்ல. அப்புறம் ஒரு நியூஸ்ல எல்லாம் ஃபேமஸா போயிட்டு இருக்கு, ஒரு டாப் டிரான்ஸ்லேட்டர் இப்ப வந்து அப்ராட்ல இருந்து சைனா வராங்கன்னு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அம்மா தான். ஹீரோட அம்மா வந்த உடனே ஹீரோ கிட்ட தான் பேசுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஆனா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அவ என்ன பிளாக் பண்ணிட்டான்னு சொல்ல, அட பாவி பையிலே பரவாயில்லடா, அவனை பிரிச்சு விட்டு நீ சீக்கிரம் ஒன்னா சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டு அம்மா பேசுறாங்க. அம்மா அவளுக்கும் டிரான்ஸ்லேட்டர் ஆகணும்டாமா ஆசை, அதுக்கு அதான் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்ல, வா சூப்பர்ல, அப்ப மாமியாரும் மருமகளும் ஒன்னா இருப்போம், சரிடா இன்ட்ரோ கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நீங்க பேசாம இருங்கம்மா, அவ என்ன பண்றான்னு எனக்கு தெரியல, சரி உனக்கு அவளை பிடிக்குமா, அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லு, அதை வச்சு நான் கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல, அப்புறம் எல்லாத்தையும் ஹீரோ சொல்ல ஹாப்பி ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. அப்புறம் ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணி முன்னாடியே கேட்டிருப்பாங்க அவங்க ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா வர சொல்லி. இப்ப ஹீரோயினுக்காக அம்மா ஓகே சொல்ல ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மாவும் அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டாங்க. சோ அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு ஹாப்பியா உட்காந்துருக்க ஹீரோயினுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. என்னோட ஐடல் இவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், இவங்க கிட்ட என்னென்ன டவுட்டோ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா அங்க போய் நிக்க எல்லாரும் கேக்குறாங்க, அவங்க உன்ன மாதிரி சீப்பான பொண்ணு கிட்டலாம் பேச மாட்டாங்க, முதல்ல அதை தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த சியா பொண்ணு பக்கத்துல உட்காந்து ஓவரா பேசிட்டு இருக்கா. அப்புறம் அங்க அம்மா கேக்குறாங்க ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கன்னு. எல்லாரும் கையை தூக்க ஹீரோயின் கிட்ட தான் கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல, உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்ட்ரென்த்தே என்னோட சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அங்க வேணும்னே நம்ம அந்த சியா பொண்ணு வந்து கொஸ்டின் கேக்குறா. ஆனா அதுக்கு அவங்க பதிலே சொல்லல. ஹீரோயினை பார்த்து, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நீ என்கிட்ட கிளாஸ் எடுக்கணும் ட்ரைன் எடுத்துக்கணும் என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க ரெடியா இருக்கேன்னு சொல்ல, அப்படியே சியாக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போக, இந்த வீடை பார்த்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள வரா. வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட அப்படியே அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஃபேமிலியை பத்தி எல்லாம். என் பையன் பிசினஸ்னு போயிட்டு இருக்கான், 32 வயசு ஆச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா ஹாப்பியா இருப்பான்னு எனக்கு தோணுது, அதனால நீ எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணிட்டு இதே வீட்டுக்கு மருமகளா வந்துருன்னு சொல்ல, ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டா பரவாயில்லம்மா, அதனால என்ன, உனக்கு என் பையன் தான் மேட்ச் ஆகும், நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அம்மா பேச, திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறான். அட பாவிகளா, குடும்பமா சேர்ந்தா நீ இந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கீங்களாங்கிற மாதிரி. அப்பதான் ஹீரோயினுக்கே புரியுது, இந்தாடா கூட்டிட்டு வந்துட்டேன்டா என்னோட ஸ்டூடெண்ட் பாத்தியா, இதாமா என் பையன் சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, இவங்கதான் என் அம்மான்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பக்கத்துல இருக்க, அது லியாங் உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க ஹீரோ சிரிக்கிறான். அப்ப ஈஸியா போச்சு, சரி இந்தாடா மேல புக்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த பொண்ணு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காட்டுடா படிக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அது வந்து ஹீரோயின் வச்சுட்டே இருக்கா. நீ போமா, நீ போய் படிச்சுட்டே இரு, உனக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு, நான் வந்து உனக்கு சொல்லி கொடுக்குறேன், என் பையனை அப்பப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுமா, சப்போர்ட்டிவான ஃபேமிலி இருந்தா நல்லதுன்னு நான் சொன்னேன்ல, சோ உனக்கு சப்போர்ட்டிவா நாங்க எல்லாருமே இருக்கோம் ஓகேவான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே புரியல. இது என்னடா இவங்க இப்படியே பண்றாங்கன்னு சொல்லிட்டு சரி இங்க இருந்து இப்போதைக்கு ஓடிடலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. டே போடா, அவளை அனுப்பியிருக்கேன், நீ போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணு போன்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பி வச்சாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு டோரை லாக் பண்ணிட்டு அம்மா பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. நல்ல அம்மாவா இருக்கிறாங்க. 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் சீக்கிரமா ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு போக, வேகமா ஹீரோயின் ஒரு புக் எடுக்கலான்னு போறா. ஹீரோ பக்கத்துல போக ஸ்லிப் ஆகி கீழே விழுகுறாங்க. அப்படியே புடிச்சிட்டு ஹீரோனிக்க அது வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போலான்னு ட்ரை பண்ண, அதுக்கப்புறம் ஏன் உனக்கு மயக்க வருதுன்னு ஹீரோ கேக்குறான். எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு அவ சொல்றா. அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. அப்புறம் சாரி, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், உனக்கு அவனை பிடிச்சிருக்கு நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிரு, நான் இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்துகிட்டதுக்கு உனக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் ஓகே சொல்றா. இருந்தாலும் அவளுக்கு அப்படியே பாதி மயக்கத்துலதான் இருக்கு. உனக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, நான் எப்ப சொன்னேன் பிடிக்கலன்னு, நான் பிடிக்கலன்னு சொல்லல, ஆனா என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்க, அப்படியே கிஸ் கொஞ்சம் போய்கிட்டே இருக்கு, லைட்டா இன்டிமேட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் ஹீரோனுக்கு ஐயோ நம்ம பிரெக்னெண்டா இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்ல வேணாம் இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்னு கேக்குறான். பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல, பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. இது யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட குழந்தைன்னு சொல்ல, இனிமே ஹாப்பி ஆயிடுச்சு, கண்டிப்பா என் குழந்தைய நான் ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு டீப்பா கிஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அந்த பாத்டப்ல உட்காந்து. நம்ம ஹீரோயினும் வேணான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு
எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனா இது வேணாம்னு என்னால சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் வேற கண்டினியூவா கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் போல ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் கேக்குறான் இது என்ன அப்படின்னு சொல்லி. அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணது அது வந்துன்னு சொல்ல, என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கே நீ, இது தப்புன்னு உனக்கு தெரியலையா, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்னு சொல்ல, எனக்கு தெரியும், பட் எனக்கு வேற வழி தெரியல, ஆக்சிடென்ட்டா இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் அபார்ஷன் பண்ணணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதுக்குதான் உங்ககிட்ட காசு கேட்டேன்னு சொல்ல, சரி வா இப்பவே வா, உன்னை நான் ஏத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, போய் அபார்ஷன் பண்ணிட்டு வந்துடலாம், இது இதோட முடிச்சிடலாம், நம்ம 2 பேரும் எப்பயும் போல ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிடுறான். ஆனா ஹீரோ வந்து குழந்தைய ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசாத, அது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. பட் இப்போதைக்கு வேற வழி இல்லை, இவன் சொல்றது நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உன்னை எப்பயுமே நான் வெறுக்க மாட்டேன், நான் உன் கூடயே தான் இருப்பேன் வா அப்படிங்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கூப்பிடுறான். என்ன பண்றதுன்னு புரியாம இருக்க, போன் வேற வருது, காம்படிஷனுக்கு வந்து டேட் வந்து ஷெட்யூல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. காம்படிஷனுக்கு டேட் ஷெட்யூல் பண்ணிட்டாங்க, என்னுடைய எய்ம் எல்லாமே இதுதான், உனக்கே தெரியும்ல, சொல்றதை புரிஞ்சுக்கோ, இந்த ஒரு டைம் மட்டும் 3 நாள் டைம் கொடு, காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் கூட வரேன்னு சொல்ல, உனக்கு 3 days தான் டைம், இதை முடிச்சுட்டு நீ என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை என் பின்னாடி ஏதாண்டி அலைய வைப்பேன், என்னை விட்டு போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் ஃபைனல் காம்படிஷனும் வந்துருச்சு. ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்கா, ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் ட்ரா பண்ண முடியுமான்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க, சாரி நான் பிஸியா இருக்கேன், என்னால முடியவே முடியாதுன்னு அவன் சொல்றான். சரி ஓகே நீ பாத்துக்கோன்னு சொல்ல, எனக்கு முக்கியமான கேம் இருக்கு, நீ கண்டிப்பா சீக்கிரம் வின் பண்ணிட்டு வந்துரு, நானும் வின் பண்ணிடுவேன் பாய், சரியா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். சரி ஓகே நம்ம சீக்கிரமா கேப் புக் பண்ணிட்டு போயிடலாம், இன்னும் 2 hours போகணுமேனு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் போறா. பட் இங்க வந்து ரொம்ப லாங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா ஹீரோட காரு அப்படியே முன்னாடி வந்து நிக்குது. ஹீரோ இறங்கி வரான், வா நானே உன்னை ட்ரா பண்றேன்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லி யோசிக்க, நீ இதுக்கப்புறம் எப்படி போற, உனக்கு 2 hours தான் இருக்கு டைம், அதுக்குள்ள நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ கூப்பிட, ஹீரோயின் யோசிக்கிறா. அது வந்துன்னு சொல்லிட்டே இருக்க, அதுக்கு முன்னாடி உன்னோட அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணணும், வா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்டோருக்கு கூட்டிட்டு போக, வேறன்னு ஃபர்ஸ்ட் ஹீரோயின் சொல்றா, நீ வான்னு சொல்லி ஹீரோ தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறான். அங்க ஸ்டோருக்கு போனோடனே ஹீரோயினுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் மெஷர் பண்ணி பாக்குறாங்க. ஸோ கஸ்டமைஸ் பண்ணி தான் சார் ட்ரெஸ் கொடுக்கணும், ஸோ இப்போதைக்கு இவங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இங்க எதுவும் இல்லை எங்க ஷாப்ல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எவ்வளோ காஸ்ட்லியா பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்ல, இல்ல வேணாம் லேட் ஆயிடும் நான் இதே போட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் இல்ல, காம்படிஷன் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ அந்த காம்படிஷன்ல ரொம்ப அழகா இருக்கணும்னு ஆசைப்படுற, ஸோ அதனால உன்னோட அவுட்ஃபிட் ரொம்ப நல்லா இருக்கணும், ஸோ அதனால உனக்கு ஏத்த அவுட்ஃபிட் தான் நீ போடணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹாஃப் அன் ஹவர்ல. ஸோ ஹீரோயின் ஒன்னொன்னா போட்டுட்டு வந்து பாக்குறா. ஃபர்ஸ்ட் ஹீரோ இல்ல இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு சொல்லி அவனே ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கான். பட் அந்த காஸ்டியூம் எதுவுமே ஹீரோயினுக்கும் செட் ஆகல. ஃபைனலி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு வரா, அது ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல. அது பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இதுக்கு இதுதான் மேட்ச் ஆகும்னு சொல்லி ஒரு ஹீல்ஸ் கொடுக்குறான். இல்ல எனக்கு ஷூவே ஓகே அப்படின்னு சொல்ல, இல்ல நீ இது போடு, ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் போட்டுட்டா. பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கா. கண்டிப்பா நீ வின் பண்ணிட்டு வரணும், நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கார்ல நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து டிராப் பண்றான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு, அப்பா ஒரு வழியா வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நிம்மதியா இருக்கு. நம்ம 2 பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீங்க அப்படின்னு சொல்ல, ஒரு குட்டியா ஒரு கிஃப்ட் வேற ஒன்று கொடுத்துருப்பான். அதாவது இந்த டைம்ல உனக்கு கொஞ்சம் தேவைப்படும், ஸோ அதுக்காக நாய்ஸ் அதிகமா கேன்சல் ஆகணும் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துருப்பான். என்னை பத்தி எவ்வளோ யோசிக்கிறாரு, பட் இன்னைக்கு குழந்தை இருக்காதுன்னு தெரிஞ்சு அவர் இவ்வளோ ஃபீல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பட் அது எல்லாமே காட்டிக்கல. சரி யாராவது நான் ஹர்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே என்னை யாருமே ஹர்ட் பண்ணல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நான் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பா நீ வின் பண்ணும், அந்த காம்படிஷன்ல ஒன் ஆஃப் த ஜட்ஜ் நானும் அங்கதான் இருக்க போறேன், பட் நீ பார்த்துப்போ, கண்டிப்பா நீ வின் பண்ணணும், நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் எல்லாம் கரெக்ட் பண்ணி விட ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க போறா. டக்குன்னு திரும்பி ஹீரோவை பார்க்க, நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காத, நீ வின் பண்ணுவ, தைரியமா போராடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. காம்படிஷனுக்குள்ள போகும்போதே அங்க அந்த ஷியாவோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, காஸ்டியூம் ரொம்ப அழகா இருக்கு, இதுக்காகவே ஸ்பெஷலா நான் ஸ்டிச் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஓவரா அவ பேத்திக்கிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோயின் வர எல்லாரும் ஹீரோயினோட காஸ்டியூமை பார்த்துட்டு, வா எவ்வளோ அழகா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியான லிமிடெட் எடிஷன் ட்ரெஸ்ன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி ஷியாக்கு செம கடுப்பா இருக்கு. என்னது இவ இவ்வளோ அழகா வந்து நிக்கிறா, என்னோட காஸ்டியூம் எப்படி அவளோடது நல்லா இருக்குங்கிற மாதிரி மறைச்சு பார்த்துட்டு இருக்க. ஆன்டி இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஆன்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் போன் வருது ஹீரோயினுக்கு.
அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப சீரியஸா இருக்கான்னு. என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப நான் காம்படிஷனுக்கு என் பேரு சொல்றாங்க, நான் இங்க போறதா அங்க போறதான்னு ஒன்றும் புரியல. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் இப்பயே வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கா. ஷியாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டக்குன்னு ஹீரோயின் அந்த பக்கம் ஓடி போக, என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, இல்ல என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு எவ்வளவு சீரியஸ் கண்டிஷனா இருந்தாலும் கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணாங்க, சர்ஜரி பண்ணிட்டு இருப்பாங்க, நீ வெளியே நின்று தான் பார்க்கணும். ஸோ நீ கவலைப்படாத, என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பி அங்க என்ன நடக்குதுன்னு நான் பாக்குறேன், நீ முதல்ல இந்த காம்படிஷன் அட்டன் பண்ணி, இதான் உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, அவ அப்படியே அழுதுட்டே இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அந்த பையனுக்கு ஒண்ணுமே ஆகல, அவன் நார்மலா தான் இருக்கான். வேணும்னே ஹீரோயின் அங்க இருந்து வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கான், ஹீரோயினோட போன் சுவிச் ஆஃப்னு வருது. சே, அவளுக்கு என்னை விட காம்படிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டா போயிடுச்சா, அவளை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி இவன் கத்திட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க வாங்க அடுத்த காம்படிட்டர் யார் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அங்க ஃபர்ஸ்ட் வருது அந்த ஷியா தான். அவ வந்து லவ்னா என்னன்னு கேட்க, லவ்ங்கிறது ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுப்பாங்களே அதான். என் அப்பா என் அம்மா எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே அவங்களோட லவ்வை எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்னா இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் தான் கொடுப்பாங்க, இதுதான் லவ் அப்படின்னு அவ பேசுறா. வாவ் சூப்பர் இல்ல, அவகிட்ட எவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் இருக்கு, அவங்க அப்பா ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் தான்ப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே ஹீரோயின் திரும்பி பாக்குறா. ஹீரோயின் எதை பத்தி கவலைப்படாத, நீ போய் பேச நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி தலையாட்டுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே வின் பண்ணா லவ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா அந்த ஷியா. அதுக்கப்புறம் அடுத்த வரப்போற கண்டஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் ஷாங்ஷு அப்படின்னு சொல்ல, வேகமா ஹீரோயின் வரா. ஹீரோயின் பார்த்துட்டு இப்ப இவ என்ன டாபிக் பேச போறான்னு பாக்கலான்னு சொல்ல, இவளுக்கும் சேம் அதே டாபிக் தான், லவ். பட் லவ்ங்கிறது காஸ்ட்லியான கிஃப்ட் இல்ல, நமக்கு கொடுக்க போற பாசத்துல மட்டும்தான் இருக்கு. என்னோட பேரண்ட்ஸ் எனக்காக நிறைய அன்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன வில்லேஜ்ல தான் நான் இருக்கேன், பட் எனக்காக எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பாசம் மட்டும்தான் எனக்கு கிஃப்டா தெரியுது, அந்த பாசத்துக்கு ஈடா வேற எதுவுமே கிடையாது. நீங்க எவ்வளவுதான் காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் கொடுத்தாலும் அந்த பாசம் அந்த லவ் அப்படிங்கிறது உண்மையான அஃபெக்ஷன்ல தான் இருக்கணும். என் அப்பா எனக்காக ரொம்ப கஷ்டப்படுவாரு, அது எல்லாமே நம்ம சந்தோஷப்படுறதுதான். அதே மாதிரி அதுல லவ் எனக்கு தெரியுது. அப்புறம் ஒரு நாள் மலையில யாருமே இல்லாம தனியா நான் ஒரு இடத்துல நின்று இருக்கும் போது எனக்காக ஒரு கொடை கொடுத்து என்ன அந்த ஸ்னோஃபால்ல இருந்து கூட்டிட்டு போனாங்கல்ல, அதுவும் எனக்கு ஒரு பெரிய லவ்வா இருக்கு. சோ கிஃப்ட்ங்கிறது காஸ்ட்லியில கிடையாது, நம்ம கொடுக்க போற அன்புல தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றா. அதை கேட்டுட்டு எல்லாரும் வாவ் சூப்பரா பேசிட்டாங்க, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆன்டி சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. இருந்தாலும் சியா சும்மா இருக்க மாட்டேங்கிறா, இது தப்பு, அதாவது ஒரு ஜட்ஜி இவ கரெக்ட் பண்ணிட்டா, கரெக்ட் பண்ணிட்டு தான் இவ வின் பண்ணதா சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு சொல்ல, நான் உங்க எல்லாருக்கும் போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை போட்டு காட்ட, அங்க பார்த்தா வேற ஒருத்தர் இருக்க மாதிரி இருக்கு, ஹீரோயின் கூட ஒன்னா இருக்க மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, யாரா இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. அப்புறம் ஹீரோ வந்து, அது நான் தான், அன்னைக்கு அவளுக்கு தேவைப்பட்ட நான் ஒரு மெடிசனா தான் இருந்தேன், பட் அந்த ட்ரக் பண்ணது இவ தான், இவ ட்ரக்ஸ் கொடுத்து அவளை காம்படிஷனுக்கு வர விடாம தடுத்தா. அந்த டைம் வேற வழி தெரியல, நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தோம், மற்றபடி இதுல வேற எதுவும் இல்லை, இவ வேணும்னே காம்படிஷன்ல இவ தோக்கணுங்கிறதுக்காக இவ பண்ணதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஷியாவை பத்தி ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிட்டா. அது இல்லாம அந்த போலியா ஃபோர்ஜரியா ஒரு ஆளை செட் பண்ணாங்கல்ல, அந்த ஆளை பத்தின டீட்டெயில்ஸ் வீடியோ எல்லா ஃபுட்டேஜும் போட்டு காட்டுறாங்க. அதாவது அவ சொன்ன அதே டைம்ல அவர் எப்படி கரெக்டா இந்த லாபில இருப்பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் சாரி சார் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஃபைனலி நம்ம ஹீரோயின் வந்து எந்த தப்பு பண்ணல, இவ தான் வேணும்னு எல்லாத்தையும் பண்ணி ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிற மாதிரி தெரிஞ்சனையும் ஹீரோயினுக்கு அவார்ட் கொடுத்துட்டாங்க. ஹீரோயின் அவார்டு எடுத்துட்டு பாய் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்து பார்க்க, அங்க பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். இது எல்லாமே போயிடா, அவன் மேல எனக்கு லவெல்லாம் கிடையாது, அவ காம்படிஷன் அட்டன் பண்ணி அப்ராட் படிக்க போயிட்டா எனக்கு யார் பணம் கொடுப்பா, எனக்கு பணம் வேணா அவ என் பக்கத்துல நாய் மாதிரி இருக்கணும், அதுக்காக இதெல்லாம் பண்ணேன். அப்புறம் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் அது இதுன்னு சொன்னதெல்லாம் போய் அவளை நான் சேவ் பண்ணவும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவும் கிடையாதுன்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் சொல்ல. இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா நீ இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு இல்லடா, உன்னை மாதிரி ஒருத்தர் எனக்கு தேவையே இல்லை, இதோட இதை விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போக, ஏய் நீ பெரியவளா, நீ பிரெக்னெண்டா இருக்க, போனா போட்டு உன்னை ஏத்துக்கலான்னு ட்ரை பண்ணா நீ ஓவரா பேசுற. சோ இப்பயும் நான் சொல்றேன், நீ கண்டிப்பா என்னை விட்டு இருக்க மாட்டேன், நீ என் பின்னாடி வந்தே தீருவ, சரியா, ஓவரா பண்ற அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு அடி அடிச்சுட்டு, இதுக்கப்புறம் நீ என் பின்னாடி வராத, உனக்கு எனக்கு இடையில எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அங்க இருந்து போறா. ஐயோ போயிட்டாலேங்கிற மாதிரி இவனுக்கு கடுப்பா இருக்கு. உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வில்லத்தனமா டைலாக் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு வீட்ல இருந்து ஃபோன் வருது. எப்படிமா இருக்க, இப்பதான் பார்த்தோம் காம்படிஷன்ல நீ வின் பண்ணிட்டேன்னு, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா அப்படின்னு சொல்லி வீட்ல இருந்து பேசுறாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அப்பா கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. ஸோ உன்னை பார்க்க நாங்க வரணும்னு ஆசைப்படுறோம், எப்ப வரணும்னு தெரியல, கண்டிப்பா வந்ததுக்கு அப்புறம் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறோம், சரியா, நீ பத்திரமா இருக்கணும், சரியா, நாங்க ஒன்னு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம், உங்களுக்கு ஏதாவது பணம் என்ன சொல்லுமா நான் தரேன் அப்படின்னு சொல்ல, இல்ல என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, நீங்க தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இப்ப எங்க போறதுன்னே தெரியல.
அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. யோசிச்சுக்கிட்டே இருக்க ஹீரோட நினைப்பு வருது. ஹீரோக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கலான்னு ஃபோன் பண்றா. அதுக்குள்ள பார்த்தா இவளை பார்ல கூட்டிட்டு போய் ஒரு வேலை பார்க்கணும்னு நினைச்சால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வரா. உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டி, உன்னால தாண்டி எனக்கு பிரச்சனை, உன்னை சாகடிச்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போக ஹீரோக்கு லொகேஷனை கண்டுபிடிச்சு சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவன் வேகமா வந்துட்டு இருக்கான். நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்னால தாண்டி ஸ்கூல்ல இருந்து என்ன வெளியே அனுப்புனாங்க, உன்னை அவ்வளவு ஈஸியா வாழ் விட்டுருவனா, நீ சாகு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்தலான்னு போறா. இப்பவே உன்னை சாகடிச்சிட்டேன்னா எனக்கு எல்லாமே நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, ப்ளீஸ் வேணாம் என்ன எதுவும் பண்ணாதன்னு சொல்ல, எதுவும் பண்ணக்கூடாதா, வேற என்ன பண்ணணும், உன்னை கொலை பண்ணாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்ல, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிடுறா. பிரெக்னெண்டா, விளையாடுறியா, இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லி கேட்க லியாங் அப்படின்னு சொல்றா. அவனா, அவர்லாம் இருக்க முடியாது, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி கத்தி ஓங்கிட்டு போக திடீர்னு பார்த்தா ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோவை பார்த்துனே அவளுக்கே ஷாக் ஆயிடுச்சு. அது வந்துன்னு சொல்லி ஏதோ சொல்ல சமாளிக்கிறா. அதுக்குள்ள பாடி கார்ட்ஸ் வந்து அவளை இழுத்துட்டு போக உனக்கு ஒண்ணு இல்லை நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க நான் நல்லா இருக்கேன் சேஃபா தான் இருக்கேன்னு சொல்ல, இங்க பாரு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு என்கிட்ட கேட்க மாட்டியா, எதுக்கு இந்த மாதிரி வந்தேன்னு சொல்லிட்டு அவளை இதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு அங்க இருந்து ஹீரோ கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அம்மா தான் கத்திட்டு இருக்காங்க, என்னடா ஏன்டா இவ பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சு இவளை ஏன்டா இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற, அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல, அப்புறம் அவ பாய் ஃப்ரெண்டை போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்தாச்சான். இவகிட்ட இருந்து பணம் வாங்கறதுக்காக அவன் இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மேட்டர் எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ முன்னாடி உங்களுக்கு இதை பத்தி தெரியுமான்னு சொல்ல, எல்லாமே தெரியும், உனக்கு நீயா புரிஞ்சுக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நீயா புரிஞ்சுட்டு அங்க இருந்து வந்துட்டேன், ஸோ நான் சொல்றதை கேளுன்னு சொல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் சீக்கிரமா கோத்து விட்டுட்டு நம்ம போயிடணும்பாங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அது வந்து ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்ல, டைமா ஏமா எவ்வளவு நாள் டைம் கொடுத்துட்டே இருக்க முடியும், அதெல்லாம் இல்ல சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் செட்டில் பண்ணிருங்க, அப்புறம் நீ பிரெக்னெண்டா வேற இருக்க அப்படின்னு சொல்ல, அது வந்து இப்போதைக்கு என்னால எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாதுன்னு சொல்ல, சரி ஓகே அப்ப நீ போய் ரெஸ்ட் எடுமா, நம்ம எதுவும் வந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது டயர்டா இருக்கு, நீ கூட்டிட்டு போய் பாத்துக்கடா பாத்திரமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ வந்து சரி வா நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல, இங்க பாரு நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரான். சரி ஓகே நான் வேணா கீழே படுத்துக்கிறேன்னு ஹீரோன்னு சொல்ல, இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி க்ளோஸ் அப்புறான். இல்ல அது வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல, ஆல்ரெடி 3 months ஆயிடுச்சு, எனக்கு எல்லாமே தெரியும், இதை பத்தி நீ எதுவும் பேசவே வேணாம் சரியான்னு சொல்லிட்டு க்ளோஸா போறான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் வாட்ஸ்அப் பண்ணிக்கிறா. லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறேன் பக்கத்துல படுத்து, அதுவே எனக்கு போதும் வேற ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கனால அவளுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், ஸோ அவளுக்கு என்னென்னலாம் வாக்கிங் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய பேர் நிக்க வச்சு ஹீரோ எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க, அப்புறம் அவளை புள்ளி பண்ணாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஓகே மேடம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு அது கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. வாங்க மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படியே இந்த வீட்டோட மகாராணி மாதிரி பாத்துக்கிறாங்க. தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தூங்குனேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ள போன் வருது, அப்பாக்கு மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரு, மண்டையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன பண்றதுனே புரியல ஹீரோனுக்கு, அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அதுக்குள்ள ஹீரோ போனை வாங்கி இப்பவே கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஏரோப்ளான்லாம் ரெடி பண்ணி அங்கிள் உடனே கூட்டிட்டு வா, இங்க இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அழுதுட்டே இருக்கா. நீ கவலைப்படாத நான் இருக்கேன்ல, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்பாக்கு அங்க சர்ஜரி போயிட்டு இருக்கு. ஹீரோயினும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா இப்பயே சர்ஜரி பண்ணும் சைன் பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் யோசிக்கிறா. நீ கவலைப்படாத, எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் வேணாலும் கூட்டிட்டு வந்து உன் அப்பாவை நான் சரி பண்ணுவேன் சரியா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினும் சைன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பாக்கு சர்ஜரி போயிட்டு இருக்கு, அவ சாப்பிடாம உட்காந்துருக்க, நீ கொஞ்சமாவது சாப்பிடு, நீ பிரெக்னெண்டா இருக்க, உன் ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் விட்டு அப்படியே ஹீரோ பக்கத்துல இருந்து பாத்துக்கிறான். அவளுக்கு தேவைப்படுற டைம்ல எல்லாமே ஹீரோ வந்து கூடவே இருக்கனால ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து 4 வருஷமா நான் அவளை லவ் பண்ணேன், ஆனா அவன் ஒரு நாள் கூட எனக்காக இருந்ததுல என்கிட்ட இருந்து காசை மட்டும் தான் எடுக்கணும்னு பார்த்தான். ஆனா உங்களை மீட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்குமே ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக எல்லாமே பார்த்து பண்றான். அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. நீ சாப்பிடுன்னு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டு பக்கத்துலயே இருந்து பாத்துக்க. அப்புறம் அப்பா கண்ணு திறந்து பாத்துட்டாரு, நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ல வேகமா ஹீரோயின் போறா. அப்புறம் அப்பா அம்மா 2 பேரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கொஞ்சம் பத்திரமா இருமா, எல்லாரும் மாதிரி நீயும் ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான் உன் அப்பா உனக்காக பார்த்து ஒன்னு பண்றாங்க அப்படின்னு சொல்ல, அவ ரொம்ப ஃபீல் பண்றா. நான் வந்து உங்களுக்காக எதுவுமே பண்ணல, நீங்க எனக்காக ஒன்னு பண்றீங்க, நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அழுக. நீ ஏன் அப்படி பேசுற, நீ உன் அப்பா அம்மாக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியும், எப்படியாவது நீ படிப்புல நல்லா வரணும்னு ஆசைப்பட்டுதான் உன் அப்பா இதெல்லாம் உனக்காக பண்றாரு, ஸோ அதனால நீ இன்னுமே முன்னேறணும், நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா ஹீரோ எல்லாருமே ஹீரோயின் அப்படியே என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்க, கண்டிப்பா
கண்டிப்பா என் கனவுல நான் வின் பண்ணுவேன், நான் வின் பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுறா. அதுக்கப்புறம் ஒரு டைம் என்ன நீ காப்பாத்தின அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஒன்னும் புரியல ஹீரோயினுக்கு. ஹீரோக்கு ஒரு டைம் ஏர்போர்ட்ல ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, ஒருத்தரோட வேலட் கீழே விழுந்திருக்கும், அதை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் வந்திருப்பான். ஆனா அவன் திருடிட்டான்னு சொல்லி எல்லாரும் தப்பா பேசியிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் தான் வந்து ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணி காப்பாத்திருப்பா. அந்த டைம் ஃபிளைட் ஆர்ஜென்ட் சொல்லி அந்த இடத்துல இருந்து ஹீரோ வேகமா போயிருப்பான். ஹீரோயின் திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு நின்றுப்பா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைம்ல நீ எனக்கு பண்ண அந்த ஹெல்ப் எவ்வளவு பெரிய ஹெல்ப் தெரியுமா, அப்போ ஒரு தேங்க்ஸ் கூட நான் உங்ககிட்ட சொல்லல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்ப அதுக்காக உங்ககிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னோட சேவியரா இருந்த அன்னைக்கு நீ பண்ணது அன்னைக்கு சின்ன ஹெல்ப்பா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பெருசு. அந்த டைம் மட்டும் நான் அந்த ஃபிளைட் மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா என்னோட லைஃபே போயிருக்கும்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. கரெக்டா இவர் ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண அதுக்குள்ள பார்த்தா அப்பா கண்ணை திறந்து பாக்குறாரு. இவ இதை கண்டுக்காம அப்பாவை பார்க்க போயிட்டா. அட பாவி, இந்த நேரம் தான் கண்ணை திறக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு இருக்கு. அப்புறம் வந்து நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எங்க பொண்ணு நீங்க தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க. அவ பதில் சொல்ல முன்னாடி நாங்க சொல்றோம் பதில் அப்படின்னு சொல்லி அம்மாவும் சொல்ல ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டா. ஹீரோயினோட பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து அவங்க ஹீரோயினோட பழைய பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீ அந்த உண்மையை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லிக்கலாம், இப்போதைக்கு தெரியாமல் இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம்னு நினைக்கிறாங்க, அப்படியே இருக்கட்டும்னு சொல்ல சரிப்பா போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணலாம், அதான் 2 பேர் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் 2 பேரும் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஹீரோனை தூக்கிட்டு வரான். இறக்கி விடுங்கன்னு சொல்லி கேட்க, இதுக்கப்புறம் நீ என்னோட கூட என் கூட தான் இருக்க போற, ஸோ நான் பத்திரமா பார்த்துக்கணும்ல, நான் அவனை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இன்டிமேட்டா இருக்காங்க. வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்றா. பட் நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல, அதெல்லாம் முடியாது, ஆல்ரெடி நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், இதுக்கப்புறம் நீ என் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட அப்பதான் பாக்குறான் பின்னாடி ஹீரோயினுக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்குன்னு. இதெல்லாம் அவ பட்ட கஷ்டம், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன்னை இந்த அளவுக்கு எல்லாரும் கஷ்டப்படுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் வந்து பார்ட் டைம் ஜாப் போற ஒரு இடத்துலயே அவளுக்கு ரொம்ப கஷ்டப்பா இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே சொல்ல இதுக்கப்புறம் உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கணும், உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஸ்கூல்ல மறுபடியும் ஃபைனல் காம்படிஷன் வருது. டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் வேணும் ஃபாரினுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண. இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி, இதுல மட்டும் நீங்க ஓகே ஆயிட்டீங்கன்னா அப்ராட்க்கு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் இதுல அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னு நம்ம ஹீரோயின், இன்னொன்னு வந்து அந்த ஷியா, 2 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஷியா சொல்றா அவங்க கூட ஒர்க் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றது வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஷியா போன் பண்ணி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, இந்த டைம் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனா போதும், இது ஒரு பெரிய ஹெல்ப், இந்த டைம் நீ பண்ணனா குழந்தை அபாஷன் ஆயிடுச்சுனா லியாங் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான், உன் பின்னாடியா வந்துருவா, ஓகேவான்னு சொல்லி கேட்க அவனும் சரி ஓகே உன் கூட சேர்ந்து என்ன வேணாலும் பண்ண நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இந்த டிரான்ஸ்லேஷனுக்காக போறாங்க. ஸோ எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா, வெளியே என்னோட கீ கார்டு இருக்கு, நீ கொஞ்சம் எட்டு வந்து அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரா. அங்க வந்து ஃபைல்ஸ் மற்ற கீ கார்டில் எடுத்துட்டு போக கரெக்டா அந்த இடத்துக்கு அவன் வரான். வந்தவனே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க, அதுவா இதை மட்டும் சாப்பிடு, அதுக்கப்புறம் உன் கூட ஒன்னா இருக்க போறேன்னு சொல்லிட்டு வாயில வச்சு அப்படியே டேப்லெட்டை போட்டான். சக்சஸ் சொல்லி மெசேஜ் பண்ண அந்த மேடம் இன்னும் வரல, சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் கேட்க, சரி நானே டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. சரி பண்ணுங்கன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோயின் வந்து நிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் டிரான்ஸ்லேஷனுக்காக போறாங்க. ஸோ 2 பேரும் மாத்தி மாத்தி பேச, அங்க வந்திருக்க ஒருத்தரோட பொண்ணுதான் இந்த ஷியா போல, பெரிய பணக்காரன், ஓவரா பேசிட்டு இருக்கா அந்த ஷியா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பேசி முடிச்சுட்டு அப்படியே பதட்டமா இருக்கு ஷியாக்கு, சுத்தமா பேசவே முடியல, இவ வரமாட்டான்னு பார்த்தா வந்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அப்புறம் மைக் ஆஃப் பண்ணிட்டு 2 பேரும் பேச ஆர்கியூ பண்ண, நீ சீக்கிரமா வருவேன்னு எதிர்பார்க்கல, எதுக்கு வந்தேன்னு சொல்ல, உன் பிளான் சொதப்பிருச்சா, ஆமாடி சொதப்பிருச்சு, உன்னை இந்த இடத்துல வரவிடக்கூடாதுன்னு நினைச்சேன், என் அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு புவரான பொண்ணு இந்த இடத்துக்கு ஈக்குவலா வந்து உட்காந்தா எப்படி இருக்கும், அதனாலதான் உன்னை தூக்கறக்கா இதெல்லாம் பிளான் பண்ணேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ எல்லாத்தையும் பேசுறா. ஆனா மைக்க ஆஃப் பண்ணவே இல்லை நம்ம ஹீரோயின். அது எல்லாத்தையும் வெளியே இருக்க எல்லாரும் கேட்டாங்க. அதுல ஷியாவோட அப்பா வந்து அவளை போட்டு கும்முன்னு கும்மிட்டாரு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பேத்த பாத்தியா, என்னதான் சொல்லணும்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன் அப்பா, நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்ல, நீ மைக்க ஆஃப் பண்ண மறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்பதான் ஐயோ பேசுனது எல்லாத்தையும் வெளியே கேட்டாங்களாங்கிற மாதிரி இருக்கு. அது நான் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அங்கிருந்து வேகமா அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் வரான். இவனை வச்சுதானே நீ காய் நகத்தணும்னு பார்த்த, ஆமா ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன், நானே அவங்க கிட்ட போய் நீ சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சோ அவளுக்கு நான் கொடுத்தது விட்டமின் டேப்லெட் மட்டும்தான். சோ லியாங் சொல்லிட்டா இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டான். எனக்கும் எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டா ரூம்ல, உன்னை பழிவாங்க இருக்காதான், உன் வாயால நீ எல்லாத்தையும் சொல்லணுங்கிறக்காதாண்டி இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் அவரை போலீஸ் இழுத்துட்டு போக, அப்பா கெஞ்சின்னு ஹீரோ கிட்ட கெஞ்ச, உங்க பொண்ணுக்காக பொண்ணா போட்டுட்டு உங்களை விடுறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க,
பண்றீங்க, உங்க பொண்ணுனால தான் நீங்க அழிஞ்சு போனீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் கோஆபரேஷனை கேன்சல் பண்ணனால அவரும் பயந்துட்டு அங்க இருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அப்பா அம்மாவை இன்வைட் பண்ண அப்படியே ஹாப்பியா இருக்கு அம்மாக்கு. ஆஹா, ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. டேய், இந்த மாதிரி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, ஸோ சாப்பாடெல்லாம் டேஸ்டா இருக்க போகுது, எல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி மெய்டு கிட்ட அம்மா கொடுத்துட்டு ஹாப்பியா எல்லாரும் பேசுறாங்க. ஒரு வழியா வீட்டையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்தாங்க எங்க மருமகளுக்கு நாங்க கொடுக்குற வரதட்சணை இதுதான் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு அப்பா அம்மா சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, வீடு இவ பேர்ல மாத்தியாச்சு, இதுக்கப்புறம் இவளோட வீடு இது. ஸோ இந்த வீட்டுல நீங்க வந்து ஸ்டே பண்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நீங்க அந்த கிராமத்துல தனியா இருக்க வேணாம், நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்ல, நாங்க எப்படி வர முடியும், எங்களுக்கு விவசாயம் தான் ரொம்ப முக்கியம்னு அப்பா சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, இவ பக்கத்துல நீங்க இருக்கணும்னு அவ ஆசைப்படுறா. பிரெக்னெண்டா இருக்கும்போது நீங்க கூட இருக்கும்போது இன்னும் ஹாப்பி, நானும் அப்ராட் போயிருவேன், ஸோ நீங்க பக்கத்துல இருந்து பாருங்க, அதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அம்மாவும் பேசுறாங்க. அது கேட்கும்போது அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ஹாப்பி எண்டிங்கோட எல்லாரும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. அப்புறம் லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.